பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான இரவுகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளியேறப்பட்ட தருணத்திலே இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே, இந்த இரவுகள் எங்களோடு கூட நீங்க இடைபடுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளட்டும். புறஜாதிகளுக்குள்ளே சங்கீதம் என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். புறஜாதிகளுக்குள்ளே சங்கீதம். சங்கீதம் அப்படி சொன்னாலே பொதுவா பாடல் அப்படி சொல்லப்படுவது உண்டு. பாடல். புறஜாதிகள், இந்த யார் இந்த புறஜாதிகள்? யூதர் அல்லாத எல்லாருமே புறஜாதிகளாக பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் அறியப்பட்டிருக்கிறார்கள். புறஜாதிகளுக்குள்ளே ஒரு சங்கீதத்தை நாம் எவ்விதமாக நாம் தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த நாளில் உங்களோடு கூட நான் இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த செய்தியின் தலைப்பு புறஜாதிகளுக்குள்ளே சங்கீதம். இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகள் ரோமர் 15வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 11ஆவது வசனம் வரைக்கும் நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 15வது அதிகாரம், ரோமர் 15 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். அடுத்த வசனம். மேலும் புறஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். இங்கே வாசிக்க கேட்ட இந்த 4 வசனங்களிலே புறஜாதிகளை கர்த்தர் எவ்விதமாய் தெரிந்து கொண்டார், புறஜாதிகள் எவ்விதமாய் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொண்டார்கள், புறஜாதிகளுக்குள்ளே சங்கீதம் பாடுவேன் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கூடிய இந்த சத்தியத்தினுடைய தாற்பயம் எல்லாம் என்னவென்று உங்களோடு கூட நான் அதிகமாய் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 15வது அதிகாரத்துல நான் வாசிக்க கிட்ட 4 வசனங்களை கவனித்து பாருங்க. பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனார் ஆனார் என்றும், அதோடு மட்டும் இல்ல, புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்றும் சொல்லுகிறேன். அப்போ யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் கிடைத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவையானது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் உரியது என்பதை மறந்துவிட வேண்டாம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தோஷம் நிறைந்தது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால்தான் நீ வேதத்தை நீ வாசிக்கும் போது அன்று பாருங்க, ஆதாமில் இருந்து நோவா வரைக்கும் உள்ள காலகட்டத்துல இருந்த எல்லா சந்ததிகளுமே கர்த்தர் செய்கிறார், அழிவுக்கு உட்படுத்துகிறார். அதாவது முரட்டாட்டம் பண்ணக்கூடிய, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்த எல்லாருமே ஆண்டு செய்றாருன்னா அழிவுக்கு உட்படுத்துகிறார், அழிவுக்கு உட்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ நோவாவுடைய குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஆண்டவர் நிலைநிற்க பண்ணுகிறார். கீழ்ப்படிந்த அந்த 8 பேர் மாத்திரம், சிலராகி 8 பேர் மாத்திரம் வேலையில பிரவேசித்து காக்கப்பட்டார் என்று சொல்லி நீங்கள் நானும் வேதத்திலே பார்க்கிறோம். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நோவாவுடைய குடும்பம் என்பது யூதர்களை மாத்திரம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது அல்ல. ஒரு ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு, அதாவது ஒட்டுமொத்த உலகமே, ஒட்டுமொத்த இந்த பூமி முழுவதுமே ஜலத்தினால் நிறைந்து ஒரு பெரிய அழிவை சந்தித்த சமயத்திலே ஒரே ஒரு குடும்பம் அங்கு கீழ்ப்படிந்ததுனாலே காக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அந்த குடும்பம் தான் நோவாவின் குடும்பம். அந்த குடும்பம் காக்கப்பட்ட விதத்தை குறித்தும் பரிசுத்த பைபிள்ல அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை
பற்றுகிற விசேஷித்த சத்தியம் என்று வேதத்தில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய 2 வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் அறிந்த சத்தியங்கள் தான். ஏனென்றால் அந்த பேழையானது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக இருந்து அது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்போது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று சொல்லும்போது அன்றைக்கு நோவாவும் அவருடைய குடும்பமும் ஜலத்தினாலும் பேழையினாலும் காக்கப்பட்டது எவ்வளவோ அவ்வளவாகவே புதிய ஏற்பாட்டுக்கான விசுவாசிகளும் கிறிஸ்துவின் பேழையிலே பேழை என்கிற அந்த மனம் திரும்புதல், அதாவது கிறிஸ்துவின் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசேஷித்த அந்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்களிலே நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள முடியும் என்கிற சத்தியத்தையும் தேவன் நோவாவின் பேழை மூலமா நமக்கு காண்பிக்கிறார். இது எதுக்காக உங்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், அந்த பேழையிலே சிலதாகி 8 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ளதான் யூதரும் இருக்கிறார்கள், வேற யாரும் இருக்கிறார், புறஜாதிகளும் இருக்கிறாங்க. புறஜாதிகள் எங்கேயோ இருந்துலாம் வரல, இந்த ரெண்டுமே எங்கதான் இருக்காங்க, இந்த பேழைக்குள்ளதான் இருக்காங்க அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம். அதனால்தான் கானானிய ஸ்திரீக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போது கானானிய ஸ்திரீ எப்படிப்பட்ட வெளிச்சத்தை கண்டுகொண்டார் என்கிற விசேஷத்தை ஆண்டு வெளிப்படுத்தும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது இந்த சம்பவத்தை அறிந்து கொள்ளலாம். 21, 22, 23, 24, 25 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது நாம் இந்த சத்தியங்கள் என்ன கவனிக்கிறோம். அவர் எப்பொழுது அந்த ஒரு வெளியேறப்பெற்ற ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொண்டார், நன்மையை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் மேய்ச்சலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி நிச்சயமா தின்னும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப கானானிய ஸ்திரீ என்பவர் புறஜாதி, ஆனால் பிள்ளைகளின் அப்பம் என்பது யூதரை குறிக்கும். யூதர்கள் கண்டு வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்ன செய்தார், முதலாவது கொண்டு வந்தார். ஏன்னா கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய முதல் காரியமே யூதர்களுக்காகத்தான் சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம். அது ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்று சொல்லி அவர் எழுதுவார். அவர் முன்பு யூதர் பின்பு கிரேக்கர். அப்ப முதல்ல மூத்த நபர் யாருன்னு கேட்டா, மூத்தர் யாருன்னு கேட்கும் போது யூதர், இளைஞர்கள் யாருன்னு சொன்னா யாருதான் வருவார், புறஜாதிகள். அப்ப மூத்தர் அப்படிங்கிற ஒளிவு மரம் வெட்டப்பட்டு காட்டொழிவு மரம் ஆகிய நீங்களும் நானும் அவரோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வெளிச்சத்தை தான் ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் துரிதமா அதை சொல்லுகிறேன். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அது ரொம்ப முக்கியமானது. ரோமர் 11ல ஒளிவு மரம் காட்டொழிவு மரம் என்று சொல்லும்போது முதல்ல வந்தது எது, ஒளிவு மரமா காட்டொழிவு மரமா? ஒளிவு மரம். அவர் ஒளிவு மரம் அதனுடைய சாரம் எல்லாம் யூதரை காண்பிக்கிறது. காட்டொழிவு மரம் என்பது யாருடன் குறிக்கும், புறஜாதிகளாகிய நம்மை குறிக்கிறது. அப்ப அவர்கள் வெட்டப்பட்ட இடத்தில் நீங்கள் நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது எவ்வளவான நாம் கிருபை பெற்றவர்கள், இறக்க பெற்றவர்கள் என்பதை நீங்கள் நானும் வேதத்திலே அறிகிறோம் பிரியமானவர்களே. அது இது எப்படிதான் எங்க இருந்துதான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேதம் எப்படி சொல்லுது பாத்தீங்களா, பேழையிலேயே யூதரும் புறஜாதிகளும் ஒன்றிணைந்து என்ன செய்கிறார்கள், பயணிக்கிறார்கள். யாரு யூத குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா, நோவாவுக்கு 3 குமாரர் இருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்லா கவனிங்க, அன்றைக்கு வெளிப்பாட சொல்லிட்டார். நம்ம தான் அந்த வெளிப்பாடை கண்டுகொள்ளணும். அன்றைக்கு நோவாவின் பேழைய எதுக்கு அடையாளமா சொல்லிட்டார், அவருடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு விசேஷமா ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்ததா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 கவனிக்கிறோம். சரி, ஏதோ அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை குறிக்கிறது என்பதை தாண்டி அதுக்குள்ள யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்கள் சொல்லி பார்த்தா ஒட்டுமொத்த உலகமும் அதுல பங்கு பெற முடியுமே முடியாதா? முடியும். யூதர்கள் மட்டும் இல்ல, பிரஜாதிகளாகிய யூதர் அல்லாத அத்தனை ஜாதிகளும் அந்த பேழையின் அனுபவத்துக்குள் வர முடியும், வர வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகவே அந்த பேழையை நமக்கு திருஷ்டாந்தமாக முன் நிழலாய் முன் அடையாளமாய் தேவன் காண்பித்துக் கொடுக்கிறார் என்கிற வெளிச்சத்தை அறிய வேண்டும். பிரஜாதிகள் எங்கேயோ காட்டுவாசிகள் மாதிரி எங்க இருந்து வந்தா நினைச்சுறாங்க, அவங்க எங்க இருந்து வர்றாங்க, பேழையில இருந்து தான். யானையில இருந்து வரல, நோவன் பேழையில அப்படிலாம் எங்க இருந்து வரல.
நோவாவின் பேழையில நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 மகன்கள், 3 குமாரர்கள், 3 குமாரர்களுடைய மனைவிமார்கள் ஆக 8 பேர், சிறராகி 8 பேர். இந்த 8க்குள்ளதான் இந்த 8மே நல்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தொடர்புடைய ரத்தம் தான். என்ன எல்லாம் ஒரே ரத்தத்துலதான் தோன்றல் பண்ணினா. அப்படி நீங்க உள்ளான பார்வையில பார்க்கணும். நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரசியல்வாதி கூட அதை பார்க்கும்போது ஆமா சேம் காம் யாப்பைத்து பயணித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? யூதரும் புறஜாதிகளும் பயணித்தார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இந்த வெளிச்சத்தை ஏதோ நம்ம புதுசா அறியறது இல்லை, ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. அது எதை காண்பிக்க அப்படின்னா, இந்த 2 கூட்டமும் இணைந்துதான் 8 பேரோ 10 பேரோ, ஆனா 8 பேர் தான். அது எத்தனை பேரோ இருக்கட்டும், ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிற வெளிப்பாடு என்பது 2 கூட்டத்தான், 2 பிரிவினர்கள், 2 விதமான ஜாதிகள். இதைத்தான் நம்ம வேதத்துல நம்ம கவனிக்கும் போது காணாத பார்த்தீங்களா? அப்போ பிள்ளைகளின் அப்பத்தில் அவரும் பங்கு பெற முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப இந்த பேழையில யூதரோடு கூட பிரஜைகள் இருக்க முடியாதா? முடியும். இதை குறித்து இதுக்கு முன்பாக நம்ம அதிகமா தியானித்தனால சுருக்கமா சொல்லுகிறேன். எபேசியர் 2 நமக்கு தெரியும். எபேசியர் 2 அதிகாரம் 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது இருபுறத்தாரையும் ஒன்றாக்குறாரு இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஆக்குகிறார். இருபுறத்தாரையும் ஒன்றாக்கி, அது மட்டும் இல்ல, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே வைத்து இருபுறத்தாரையும் நமக்குள்ள என்ன செய்கிறார்? ஒரே புதிய மனுஷனாக்கி. அப்ப இதுல என்னதான் வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிறதா 14ல இருந்து பார்க்கும்போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்ப இந்த இரு ரத்தாரையும் உண்டாக்குகிறார். பகையை சிலுவையினால் கொண்டு அது இரு ரத்தாரையும் ஒரே ரத்தாராய் மாற்றுகிறார். அப்படிதான் நம்ம தொடர்ந்து வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படிதான் ஒரு இரு ரத்தாரையும் ஒன்றா மாற்றுகிறாருங்கன்னா வேதம் தெளிவா சொல்லுது, அவருடைய மரணத்தின் மூலமா, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமா இருதரத்தாரையும் ஒரே புதிய மனுஷனுக்குள்ள கொண்டு வருகிற அனுபவம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றிய விசேஷித்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியம் என்று எபேசியர் 2:14 தொடர்ந்து வாசிக்கும் போது நாம் எப்படி அறிகிறோமோ அதே போலதான் நோவாவின் பேழையிலையும் அறிய வேண்டும். உண்மையா புரியா? ஏன் வசனத்தை பார்க்கும், நல்ல பாருங்க. யூதரும் புறஜாதிகளும் அன்றைக்கே ஒன்றாக பயணித்தே வந்தார்கள். அதுலதான் யூதர்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த 3 குமாரர்கள் ஒரு குமாரன் இருக்கான் பாருங்க, சேம் என்கிற மனுஷன். சேம் என்பவன் யூத குலத்துக்கு அடையாளமா இருக்கிறார். ஏனென்றால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மத்திய எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரமாக இருக்கட்டும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரமாக இருக்கட்டும், அதுல இந்த பெயர் பட்டியல் வர்றது நீங்க பாப்பீங்க. அதுல விசேஷமா லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதுல 3வது அதிகாரம், நான் தெரியும் 4 சொல்லிட்டு 3வது அதிகாரம், லூக்கா 3வது அதிகாரம், அதுல நீங்க எதுல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அதாவது 23ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் அப்படின்னு வருது. அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது கவனிச்சீங்கன்னா கடைசியில கொஞ்சம் 36ல இருந்து கொஞ்சம் பாருங்களேன். சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பகசாத்தின் குமாரன், அர்பகசாத்து சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேகின். இப்ப அப்படியே போய் கடைசியில் ஆதாம்ல இருந்து முடியும். அப்போ நல்ல கவனிங்க, நோவாவின் குமாரன் சேம் மட்டும் கிடையாது. அப்படியா இருக்கு? இல்ல. அப்ப காம் யாப்பேத் இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. அப்ப சேம் சந்ததியில தான் ஆண்டவர் தேராக தெரிந்து கொள்கிறார். நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆனா புதுசான ஒண்ணு சொல்லல. நீங்க மேல மேல போயிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இதுக்கு மேல போயிருந்தீங்கன்னா 3வது அதிகாரம் கடைசியில இருந்து ரிவர்ஸ்ல போய் பாருங்க. அப்படியே போனீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்துவ வந்து நிக்கி. அப்போ எங்க இருந்துதான் இது வருதுன்னு கேட்டா சேம்ல இருந்தா வருது. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் சொல்றேன், நோவாவுடைய ரத்தத்துல சேம். இந்த சேம்ல தான் யார் வெளிப்படுறா? புறஜாதிகளா யூதர்களா? யூதர்கள். அப்ப யூத ஜனம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கதான் யூதர்களுக்கு முற்பிதாக்களா இருந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் இவங்களுக்கு பின்னணி எந்த சந்ததியும் கேட்டா காம் சந்ததியும் அல்ல, யாப்பீதி சந்ததியும் அல்ல. எந்த சந்ததியாரோ? சேம் சந்ததியா. அல்லது வச்சுக்கோங்க. அப்ப பேழையில பயணிக்கிற இந்த 8 பேர் கொண்ட இந்த சிறு கூட்டமானது எவ்வளவு பிரம்மாண்டமான வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், யூதரும் புறஜாதிகளும் ஒன்று பயணிக்கிறார்கள்.
எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. அதனாலதான் இத கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை காண்பித்து கொடுக்கிறார் என்றால், இந்த சத்தியத்துக்குள்ளதான் பிரஜாதிகளையும் யூதரையும் ஒன்றாக தேவன் இணைக்கிறார். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையை சிலுவையினால் கொன்று. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இந்த பேழையில ஒன்றாக பயணிக்க வைக்கிறார், ஒன்றாக பயணிக்க வைக்கிறார். எதை நோக்கி? இன்னொரு உலகத்தை நோக்கி இந்த பேழை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு உலகத்தை நோக்கி புது சிருஷ்டியின் அனுபவத்தில, உயிர்த்தெழுதலின் சாயலில இன்னொரு உலகத்தை நோக்கி இந்த பேழை என்ன செய்துட்டு இருக்கு? சத்தமா சொல்லுங்க. என் நெருங்கி சபை இங்கதானே இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது நம்முடைய நோக்கம், நம்முடைய ஓட்டம் எல்லாம் எதை நோக்கி பயணிக்கு? இன்னொரு உலகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் என்கிற வெளிச்சத்தை அறியாது இருக்க வேண்டாம். இந்த வெளிச்சத்துல தான் நம்ம காணானி ஸ்திரீ பார்க்கிறோம். பிள்ளைகளின் அப்பத்தில் காணானி ஸ்திரீயும் பங்கு பெறுகிறான்னு சொன்னதுதான் அது எப்படி முடியும் அப்படிங்கிறத அவர் மெச்சி கொண்டார் பாருங்க. மத்திய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வசனத்துல அவர் சொல்றார், எஜமானுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கையை வச்சனும் என்றார். 28ல சொல்றார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது என்றார். அந்நேரமே அவள் மகள் அந்த வீட்டுல பிசாசினுடைய பிடி இருக்கு, சர்ப்பத்தினுடைய பிடி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆகுது பாருங்க. நான் என்ன சொல்ல வர நல்ல கவனிங்க, ஒரு நல்ல கவனிங்க. வீடுன்னு சொல்லும் போது உண்மையிலே நான் அதுக்காக நான் ரொம்ப ஒரு விலாவரியா எங்கேயோ குழப்பம் இல்லை. நான் அப்படிதான் நீங்க பார்க்க இந்த வெளிப்பாடு கிடைச்சதுன்னா நீ என்ன விரும்புறிய சத்துரு வந்து நீ விடுதலை ஆகிடும், அவ்வளவுதான். நான் சொல்றது இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். நீங்க அதுக்கு அடுத்தடுத்து நீங்க வசனங்களை வைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இந்த கானானி ஸ்திரீ தன் மகள், ஸ்திரீ அப்படின்னு சொன்னாலே சபைக்கு அடையாளம், மகள் கொடிய வேதனைப்படுகிறார். இன்னைக்கு பிசாசுடைய பிடியில இன்னைக்கு பல சபைகள் இருக்கு. விட்டுவிக்கப்படணும். நீங்க சாதாரண ஒரு தாய், ஒரு மகள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்படி நினைச்சுக்கங்க, அது எழுத்தின்படியான அர்த்தம். அவைக்குரிய ரீதியில ஸ்திரீயானவர் சபை கிடையாதுமா இருக்கு. அவள் பெற்ற பிள்ளை, ஆமா, ஆகாருடைய பிள்ளை வேற, சாராவுடைய பிள்ளை வேற. இவங்க பிசாசுடைய பிடி இருக்கு. இந்த வெளிப்பாடு கிடைச்சா நாங்க விடுதலை உண்டாகும். இந்த வெளிப்பாடு கிடைச்சா அவன் விலகிட்டான விலகலையா? பிசாசு ஓடித்தானே ஓடலையா? இன்னைக்கு பிசாசின் பிடியில இன்னைக்கு ஒரு வெளிப்பிரகாரமா இன்னைக்கு அடக்களிக்காம இருக்கலாம், ஆனா அமைதியே கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஒட்டுமொத்த சத்துருவையும் மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய சபைக்கு, அந்த ஸ்திரீக்கு இருக்க வேண்டிய வெளிப்பாடு என்னவென்றால், இருதிறத்தாரையும் ஒன்றாக்கக்கூடிய சிலுவை பற்றிய உபதேசம். அவன் சொல்லுமா? அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ வெளிப்படையா ஒரு ஸ்திரீ தன் மகளுக்காக பிசாசினால் வேதனைப்படுகிறாள், பிடிக்கப்பட்டிருக்கிறாள். இதற்காக நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே வேற ஒண்ணும் இல்லை, இந்த வெளிப்பாட்டுக்காக தான் அவள் காத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னால விரும்புறா, அவள் கொடுக்கப்படலை. ஆனா அந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே அங்க எல்லாமே கட்டுகள்லாம் உடைக்கப்பட்டுட்டு, நீ சொல்றேன் சத்துருடைய பிடியிலிருந்து இன்னைக்கும் பேரளவில் இருக்கக்கூடிய சபைகள்லாம் விடுவிக்கப்பட வேண்டுமையானால் செல்வியை பற்றிய உபதேசம் இல்லாமல் விடுதலை காண முடியாது. நான் சொல்றது ஒரு இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியலாம், அடுத்தடுத்து இந்த வசனங்களை சொல்லும்போது நிச்சயமா உங்களுக்கு புரியும். நான் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க எழுத்தின்படி பார்க்க போறீங்களா? 18 வருஷமா கூனியா இருந்த ஆண்டு நிமிர பண்ணான்னு சொல்லி நீங்க போய் கூனியை எழுப்ப போறீங்களா? கூன் போட்டு இருக்கிற பாட்டி மாடலாம் எழுத போறீங்களா? இது அதுக்காக காண்பிக்கப்பட்டது அல்ல. இந்த ஸ்திரீக்குள்ள இந்த வெளிப்பாடு பார்த்தீங்களா? எத்தனையோ பேர் சுகமா இருக்காங்க, ஆனா இந்த சுகமாகத்துல இந்த விடுதலை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? அப்போ தன் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, தன் பிள்ளை பாதிக்கப்பட்டு இருக்குதா? இப்ப இந்த விடுதலை வேணும். சபை இன்னைக்கு பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. சபைக்கு எதுதான் விடுதலை கொண்டு வரும் அப்படின்னா சிலுவை பற்றி உபதேசமா பிரியமானவர்களே. அதனால அந்த ஸ்திரீக்குள்ள இந்த வெளிப்பாடு பாருங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, பிள்ளைகள் அப்பமே எடுத்துடலாமா? மேஜில இருந்து விழுறது பிள்ளைகள் அப்போ ஆண்டு டேபிள்ல அப்பெல்லாம் வச்சிருப்பாரு, சீசரில் சாப்பிட்டுட்டு மீதி விழுறத எடுத்து சாப்பிடுவான்னு சொல்லி அவர் சொன்னா நினைக்கீங்களா? அப்படியா? அப்படி எழுத்தின்படி நீங்க அப்படி எடுக்கிறதுக்கு அப்படியே இருக்கு இல்ல. அப்ப அந்த மேஜைன்னு சொல்லும் போது சமூகத்தப்பு மேஜைன்னு சொல்லி ஒரு மேஜையை செய்ய சொல்லுவோம். அதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்றதெல்லாம் குறிச்சு வச்சுக்கீங்க. லேவியராகமம் 24வது அதிகாரம் 10 வசனங்கள் வாசிக்கும் போது சமூகத்தப்பு மேஜையில 6 அடுக்கு, அவ 6 அடுக்கு, ரெண்டு அடுக்குகளா 6 அடுக்கு அப்பங்களை வைப்பாங்க. அதாவது எங்க அப்படின்னா அந்த சமூகத்தப்பு மேஜையில. நான் சொல்றது நீங்க வீட்டுல போய் தியானித்து பாருங்க. லேவியராகமம் 24வது அதிகாரம் முதல் 10 12 வசனங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 அல்லது 10 வசனங்களுக்குள்ள நீங்க பார்க்க முடியும்.
அதுல தூபவர்க்கம் என்று சொல்வார். இப்ப அதுக்குள்ள நான் போகல, தூபவர்க்கம் என்ன அப்படிங்கிறது அடுத்து ஒரு பெரிய டாபிக் ஆயிரும். அவர் சமூகத்துக்கு மேஜையில 2 ஆடு அடுக்கு அப்பங்களை வைக்க சொல்றாரு. இங்க 6 இங்கிட்ட 6 மொத்தம் எத்தனை ஆச்சு? 12. அப்ப பொதுவா கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. அந்த 12 அப்படி சொல்லும் போது உண்மையாவே 12 அப்போஸ்தலர் மூலமா தான் கர்த்தர் செய்கிற அன்றைக்குள்ள சபைகளை போஷிக்க ஆரம்பித்தார். வேற எங்க இருந்தும் சத்தியத்தை கொண்டு வரல. வானத்திலிருந்து தூதன் அனுப்பியும் கர்த்தர் சத்தியங்களை செய்யல, வெளிப்படுத்தி தூதர்கள் நீங்க போங்க. தூதர் வந்தாங்கன்னா சங்கிலியில இருந்து சங்கிலி கட்டி பிடிக்கப்பட்ட விடு வச்சு வெளியே கொண்டு வரதான் அவங்க வேலை. ஜீவ வார்த்தை அறிவிக்கிறது எல்லாம், ஜீவ வார்த்தை மூலமா ஜனங்களை மனம் திரும்புதலுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள சபையை கட்டி எழுப்புகிற காரியங்களை எல்லாம் யார்தான் பார்த்துக்கணும்னு சொல்லி தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் மொத்தம் 12 பேர். அப்ப நீங்க அந்த இடத்துல பார்க்கும்போது சமூகத்துக்கு மேஜர், அப்ப தேவ சமூகத்து அப்பம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே 6 அடுக்கு வைக்கிறார். இங்கிட்டு ஒரு 6, அங்கிட்டு ஒரு 6. அதனால 12 கோத்திரங்களும் 2 இடங்களுக்கு அனுப்புவோம். இதெல்லாம் போல ரொம்ப விலாவரியா பேச வேண்டியது வந்துடும். அப்படிதான் நம்ம இடத்துல உபாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 12, 11, 12, 13 ஆகிய வசனங்களையும் சரி, உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் சரி அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்கு விதமாய் காண்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது உபாகமம் 27வது அதிகாரம் 12, 13, உபாகமம் 27வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள்ல காண்பிக்கப்பட்டிருக்கு. 11, 12, 13 3 வசனங்கள்ல காண்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, உபாகமம் 11வது அதிகாரம் 29 அது மாதிரி சொல்லிட்டேன். உபாகமம் 11வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அங்கேயே ஆண்டவர், அதாவது சாபம் கூறும் பொருட்டு ஆசீர்வாதம் கூறும் பொருட்டு 6 கோத்திரங்களை ஆண்டவர் ஏற்படுத்துறதை நீங்க வேதத்துல பார்க்க முடியும். தொடர்தான் இல்லையா? உபாகமம் 27வது அதிகாரம் 11, 12, 13 பார்த்தா 6 கோத்திரத்தார கிறிஸ்தி மலைக்கும் ஆசீர்வாதம் கூறும் பொருட்டு கிறிஸ்தி மலைக்கும் 6 கோத்திரத்தார சாபம் கூறும் பொருட்டு ஏபார் மலைக்கு அனுப்ப சொல்றாரு இல்லையா? சொல்றாரு. அப்போ நீங்க நல்ல கவனிங்க, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்கள்ல யார்கிட்டதான் அந்த தேவனுடைய வார்த்தையாகிய அப்பம் கிடைக்கும்? யார்கிட்ட கிடைக்கும்? எத்தனை சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு யார் தேவ வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுப்பா? ஆசாரியன் வைத்து, அது விசேஷமா ஆசாரியனுக்கு யார்கிட்ட உபயோகப்படுது அப்படிங்கிறத மோசை மூலமா தான். மோசை தான் கர்த்தரிடமிருந்து வார்த்தையை பெற்று நியாயப்பிரமாணங்களை பெற்று ஆசாரியனுக்கு ஒப்புவிக்கிறார். ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு ஒப்புவிப்பாங்க. மோசை டைரக்டா ஒப்புவிப்பார். அதுக்கு ஒரு ஆசாரியத்துவம் வரும்போது ஆசாரியருக்கு ஒப்புவித்து ஜனங்களுக்கு ஒப்புவிப்பாங்க. எதுக்கு இது சொல்லுவார் அப்படின்னா, தேவனுடைய சபையானது அறிந்து கொள்ள வேண்டும். அதனால மோசையுடைய வாயிலிருந்து 2 காரியம் வெளிப்படும். அதை நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாத நன்மைகளை மட்டும் கிடையாது, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்வைக்கிறேன். நீ எதை எடுத்துக்கொள்வ? நீ இப்படி செஞ்ச ஆசீர்வாதம், இப்படி செய்யலன்னா ஆசீர்வாதம் இல்ல, சாபம். நன்மையும் தீமையும் வைக்கிறேன், மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன். சொல்றாரா இல்லையா? எல்லாம் சொல்லப்படுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஞானம் உண்டாவதாக. இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னா, 2 காரியம் இருக்கு. அதனாலதான் ஆசீர்வாதமும் கூறணும், சாபத்தையும் கூறணும். இது 2மே கர்த்தருடைய வார்த்தைங்கிறத மறந்துடாதீங்க. 2மே கர்த்தருடைய வார்த்தை தான். இவருடைய மிருகத்தோடு பழகுகிறவன் அவன் கொலை செய்யப்பட கடவன், அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் சொல்லி சபிக்கப்பட்டுவான்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் அதுக்கு ஆமென் சொல்லுவாங்க இல்லையா? சொல்லணும். தகப்பனின் தாயும் கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொன்னோன்னு ஜனங்கள் அதுக்கு என்ன சொல்லணும்? அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையே இல்லையா? அவ கர்த்தருடைய வார்த்தை 2 விதமா அங்க வெளிப்பட்டுச்சு. அதுதான் அப்போஸ்தலர்கள் பவுல் சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்கள் நாம் பார்க்கும்போது அங்கேயும் சொல்ற, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவர்களை நடப்பிக்க எவன் தகுதி உள்ளவன் சொல்லி 17ஆம் வசனத்துல சொல்றார், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுவோம் என்று சொல்லி அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். அப்போ அவங்களுடைய ஊழியத்தையே 2 வார்த்தை உள்ளடக்கிட்டார். ஒண்ணு ஜீவ வாசனை, இன்னொன்னு 2யுமே நாங்க காண்பிக்கிறோம், 2யுமே வெளிப்படுத்துவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? நான் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தா ஜீவன் உண்டாகும். இதை தட்டி விட்டோம், இது கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்துக்கு எதிர்த்துனா கட்டாயம் என்ன வாசனை வெளிப்படும்? மரண வசனம் வெளிப்படும். எதுக்காக இவ்வளவு போய்கிட்டே இருக்கு? இது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல தேவன் இவ்விதமாக தான் காரியங்களை வைத்திருந்தார். இந்த அப்பங்கள் அப்படிங்கிறதுக்கான இவ்வளவு வெளிச்சங்கள் வந்துட்டு இவ்வளவா அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துறதுக்கு ஆண்டவர் 6 அடுக்க வச்சிருக்காரு. இது எதுக்கு ஒரே அடுக்க 12 அப்பங்கள் வைக்க முடியாதான்னு கேட்க கூடாது.
ஒரு ஆறு, இங்கிட்டு ஒரு ஆறு. அப்ப ஒண்ணு கெர்சி மலை, இன்னொன்னு ஏபால் மலை. 6 கோத்திரத்துக்கு அடையாளமா, இங்க ஒரு 6 கோத்திரத்துக்கு அடையாளமா. 6 கோத்திரத்தை கெர்சி மலையில, 6 கோத்திரத்தை ஏபால் மலையில. அப்போ 6 கோத்திரம் வந்து ஆசீர்வாதத்தை கூறு. ஆசீர்வாத அந்த வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபத்தை கூறுவதற்கு ஏபால் மலையில 6 கோத்திரத்தை நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவ கட்டளையை மோசே பெற்றான் என்று நீங்களும் நானும் உபாகமம் 27வது அதிகாரம் 11, 12, 13 மற்றும் உபாகமம் 17வது அதிகாரம் 29வது வசனத்திலையும் திட்டமும் தெளிவுமாக நீங்கள் நானும் பார்க்கணும். அது தேவனுடைய சத்தியங்களோட தெளிவு அறியணும் பிரியமானவர்களே. ஒரே தூக்கம் தூக்கக்கூடாது. அப்படிலாம் ஏதாவது செய்தி வந்துச்சு அப்படின்னா நான் கத்திரத்துல அந்த செய்தியா நான் பார்க்கறது இல்லை. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சிலை பற்றிய உபதேசம் ரெண்டு பக்கத்தை காமிச்சு கொடுக்கும். ஒண்ணு என்ன தெரியுமா, என்னது கெட்டு போகிறதுக்கு ஏதுவான ஒண்ணா ஆயிருது. இன்னொன்னு ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதோ ஒண்ணா ஆகுதான். அதுதான் செய்யுது. அதை யாரெல்லாம் பைத்தியமா நினைக்காங்களோ, சிலை பற்றிய உபதேசம் ஒண்ணுதான். இதை யாரெல்லாம் பைத்தியம் நினைக்காங்களோ அவங்களாம் கெட்டு போயிடுவாங்க. இதே சிலை பற்றிய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இது தேவ பலனா இருக்கும். பைத்தியமா இருக்கணுமா தேவ பலனா இருக்கணுமா அது நம்முடைய கையில தான் இருக்கு. ஏற்றுக்கொண்டா அது தேவ பலன், ஏற்றுக்கொள்ளலன்னா சொல்லுங்க பைத்தியம். அவன் ஒரு சத்தியம் தான், சத்தியத்துல பிழை கிடையாது. ஏற்றுக்கொள்றவங்களா ஏற்றுக்கொள்ளாதவங்களா இவர்தான் விஷயம் இருக்கு. அது எல்லாமே நீங்க வேதத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. மோசடி ஒளியமா இருக்கு, பவுளுடைய ஒளியமா இருக்கு, எல்லாமே இந்த ரெண்டையும் காமிச்சு கொடுக்கும். அது இன்னைக்கு என்னென்ன ஒரு பெரிய வஞ்சகம், பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னா, இந்த உயர்த்தெல்லாம் சத்தியமே கிடையாதுங்க. கிறிஸ்து ஒரு இடத்துல மூளை கல்லா அஸ்திபாரம் உள்ள கல்லா இருக்கிறாரு, இடதுக்கு எதிரான கண்மலையாவும் இருப்பார். எதுக்குன்னா நான் நெகட்டிவா சொல்லல. ஏற்றுக்கொண்டா அவனுக்கு திட்டஸ்திபாரம் உள்ள கல்லா இருப்பார். ஏற்றுக்கொள்ளலன்னா அவனுக்கு விளையாடப்பட்ட கல்லா இருக்க மாட்டார், அவனுக்கு தடுக்கலான ஒரு கல்லா இருப்பார் சொல்லி பைபிளே சொல்லுது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள், நினைக்க 32, 33 கடைசி 2 வசனங்கள் சொல்லப்படுது. அது நீ இவ்விதமான சத்தியங்களை அறிய வேண்டும். அதனால இப்படிப்பட்ட சத்தியங்களுக்குள்ளதான் யூதரையும் புறஜாதிகளையும் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையான உண்டாவதாக. இப்போ யாரும் கேட்டு மாத்திரக்கூடாது, வேலையில யாரெல்லாம் பயணிக்கணும் சேம் காம் யாப்பின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா ஒரு அரசியல்வாதி பார்த்தா கூட சேம் காம் யாப்பித் நோவா அவங்களுடைய மனைவி எல்லாம் பயணித்தாங்கன்னு சொல்லிடுவாங்க, அவங்களுடைய மனைவிமாரும் பயணித்தாங்கன்னு சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லணும் சொல்லுங்க, யூதரும் புறஜாதிகளும். அதை கவனிச்சுக்கங்க, யூதரும் புறஜாதிகளும் இந்த இரு கூட்டத்தாரும் ஒன்றிணைந்து பயணிக்கிற அந்த பேரை கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயர்த்துவதை நமக்கு வெட்ட வெளிச்சமாய் காண்பித்து கொடுக்கிறது. அப்போ அதனாலதான் நம்ம அதையும் எதையும் பேதுரு காட்டு வெளிப்படுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுவரும் எந்த சத்தியத்துலதான் ஒன்றை பயணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, எதுவும் ஆண்டு வீடு காதல் வாரங்கள்ல பயணிக்க முடியாது. அப்படி பயணிச்சா உலகத்தாரும் இங்க வந்திருப்பாங்க, உலகத்தில் வர முடியாது. வீடு காதல் வாங்குறதுக்கு இங்க நம்மளோட பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளோட பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் உங்களோட வர வேண்டாம், நான் எனக்கு எவ்வளவோ இடம் இருக்கு, 30 கோடி இடம் இருக்கு, நான் அங்க போய் என்ன செய்வேன், இது வாங்கிடுவேன், அப்புறம் இப்படியே கார் அது வாங்கிடுவேன், வேலை என்ன அதுக்கு நம்ம கூட சேர்ந்து பயணிக்கணுமா? ரட்சிப்புக்கு கட்டாயம் பயணிக்கணும், தேவ நீதி அறிவதற்கு கட்டாயம் பயணிக்கணும், பரிசுத்தமாக்குவதற்கு கட்டாயம் பயணிக்கணும், நித்திய ஜீவன சுதந்திரிக்கு கட்டாயம் நம்மளோட பயணிக்கணும். அவன் சபை பிரிவுக்குள்ள வரல, இந்த சத்தியங்களுக்குள்ள வரல அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான், கலெக்டர் நினைச்சிருந்தான், அவன் கண்டம் இல்லை, அவ்வளவுதான், அவன் முடிஞ்சுது, அவன் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டாயிற்று. பிரியமானவர்களே, அதனால இந்த பிள்ளைகளின் அப்பம் அப்படி சொல்றது சத்தியத்துக்குள்ள வரணும், அதுதான் விசேஷம். அதனால அன்று சொன்னார், ஒரு விசுவாசம் பெரிது, அது எவ்வளவு பெருசோ தெரியாது, பெருசு. பாருங்க, இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே பிசாசு அங்க ஓடித்தானே இல்லையா? அப்ப இந்த வெளிப்பாடு கிடைக்கணும், அதுதான். அப்ப ஸ்திரீக்கு இந்த வெளிப்பாடு தேவை, சபைக்கு இந்த வெளிப்பாடு இருந்ததுன்னா சபையின் பிள்ளைகள் காக்கப்படுவாங்களா இல்லையா? காக்கப்படுவாங்க. நீ கிட்ட போய் திறத்துல வேண்டாம், இவன் எங்கேயோ இருக்கிறான், அவன் எங்கேயோ இருக்கிறான். இந்த வெளிப்பாடு கிடைச்சதுன்னா சபை நிச்சயப்படும், காப்பாற்றப்படும் என்கிறத மறந்து விட வேண்டாம். அது மேஜையை குறித்து மறுபடியும் கேட்க கூடாது. இந்த மேஜையில இருந்த அப்பம் இது விழுகிறது, இது 2 இருதரத்தர கொண்டு வருவது, அப்ப எல்லாமே இந்த தரமான சத்தியங்களுக்குள்ள வரும்போது நிச்சயமாகவே ஒரு பெருங்கூட்டம் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும். அதனால்தான் இந்த செல்வி பெற்ற சத்தியத்துல கிறிஸ்து மாம்சமானா, வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோமே,
இந்த வெளிப்பாடுல தான் நீங்களும் நானும் இந்த சத்தியங்களை அறிய முடியும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த புறஜாதிகளுக்குள்ள சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இது என்ன? புறஜாதிகளுக்குள்ள சங்கீதம். நீங்களும் இப்ப அந்த ஸ்திரீ, நீங்களும் அந்த ஸ்திரீயை கானானி ஸ்திரீ மூலமா சொல்லி பிள்ளைகளின் அப்பம், நாய்க்குட்டிகள், ஒரு புறஜாதிகள் நாய்க்குட்டிகள் சொல்லுவாங்க. அப்ப அந்த நாய்க்குட்டிகள் அதுல பங்கு பெறுகிறது. இது எப்படி பங்கு பெற்ற உடனே, பங்கு பெறும் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே சத்ரு தன் பிடியிலிருந்து விலகிட்டானே இல்லையா? தன் பிடியை விட்டுட்டானே இல்லையா? விட்டுட்டான். அந்த பிடி டக்குன்னு விழுந்துச்சு. தான் விட்டுட்டு ஓடிட்டான். அவள் ஆரோக்கியமாயிட்டாலும் இல்லையா? அவள் சபை ஆரோக்கியமாயிடுச்சு. இது எப்படி? புறஜாதி ஒரு விடுதலை அடைந்து கொண்டா. இவ வீட்டுக்கு போன எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். துக்கமா இருப்பாளா? இதுக்கு முன்னாடி கண்டிப்பா துக்கமா இருந்திருப்பா. இப்ப அவள் சங்கீதம் தான் போடுவா. உங்களுக்கு ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவுள்னு சொல்லி யாக்கோபு 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒரு துன்பப்பட்டாள். ஆமா ஆமா, மகிழ்ச்சியா இருந்த உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். சங்கீதம் என்பது மகிழ்ச்சிக்கு அடையாளம் என்பதை மறந்து விட வேண்டாம். அதாவது சங்கீதம் என்பது மகிழ்ச்சிக்கு அடையாளம். அப்போ பாட்டு பாடுவது, பாடல் பாடுவது, சங்கீதம் என்றால் பாடல் என்ற அர்த்தம். எப்படி புறஜாதிகளுக்குள்ள ஒரு பாடல் வருது? அதுதான் கானானி ஸ்திரீ ஒரு மாதிரியா உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நோவாவுடைய பேரை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இது உண்மையாகவே இது அதுக்காக தான் கொடுக்கப்பட்டுதான் கேட்டா ஆமா. ஏன்னா மீண்டும் கவனிங்க, ரோமர் 15வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிட்டோம் பாத்தீங்களா? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மீண்டும் வாசிக்க கேட்கலாம். மைக்ல வாசிங்க. மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும். நல்லா பாருங்க, இதுதான் இந்த பேழையை நீங்க கவனிக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தத்தை அவர் எப்படி உறுதியாக்குறார் அப்படிங்கன்னா அழகா போட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக 15வது அதிகாரத்துல பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து என்பவர் தேவகுமாரன், இயேசு என்பவர் மனுஷகுமாரன். 2 பேரும் ஒருத்தர் தான். இந்த தேவகுமாரன் உங்களை என்னையும் மீட்பதற்காக, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து என்னென்றைக்கும் உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு பிதாவின் வலதுபரிசில் இருக்கும்படிக்கு அவர் கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனா இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டார். தேவகுமாரன் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அந்த வெளிப்பாடு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரன் ஆனார். விருத்த சேதனம் உள்ளவர்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க. யூதர்கள். இப்ப அடுத்து புறஜாதிகள் வராங்க பாருங்க. புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இது மட்டும் இல்ல, பிரஜாதிகளாகி நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என்று இவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியத்துக்கு உட்பட்டவர்கள் இருக்கிற பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து அவர் சொல்றாரு பாருங்க. சொல்லுகிறேன் அந்தபடி. இப்பதான் நீங்க அதை கவனிக்கணும். எப்படி அவங்க மகிமைப்படுத்துறாங்க? இப்ப பிரஜாதிகளும் இரக்கம் பெற்றாங்களாம். பிரஜாதிகள் என்ன செய்ய, நம்மளும் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? யூதர் இரக்கம் பெற்றது போல, சேமி இரக்கம் பெற்றது போல, காம் யாப்பேத் என்கிற நாமும் இரக்கம் பெற்றிருக்கிறோம். இந்த சத்தியங்களை கவனிச்சா அப்பா, தேவன் எந்த காலத்திலேயே எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் எழுதி வச்சிருக்கிறார். நான் சொல்ல ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாம் எடுக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது. ஒவ்வொரு அற்புதத்துக்கும் பின்னால ஏதோ 6 கச்சடிகள் வந்தது இல்லை. 6 கச்சாடிகள்ல வந்த இந்த கானாவூர் கல்யாணத்துல செய்த அற்புதம் மட்டும் இல்ல. நீங்க ஒவ்வொரு அற்புதத்தையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம். அதுக்கு பின்னணியை நீங்க கவனிச்சு பார்த்தா எவ்வளவு பிரம்மாண்டம். நான் இதுல பார்த்ததுலாம் இல்லை. ஆனா உண்மையாவே நான் இதுல தேவன் கற்றுக் கொடுக்கறத நான் பார்க்கும்போது இந்த வேத வசனத்துல அவ்வளவு ஆழங்கள் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்தபடி வார்த்தை பாத்துக்கங்க. அந்தபடி. அப்ப எந்தபடி? அந்தபடின்னு போட்டு 2 புள்ளி வச்சிருக்கு. அப்ப எந்தபடின்னு பார்த்தா அதுக்கு மேல என்ன சொல்ல, புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவன் என்ன செய்யறாங்க? மகிமைப்படுத்துகிறார்கள். அப்ப இரக்கம் பெற்றது அந்தபடி. நல்லா கவனிக்கீங்களா? இரக்கம் பெற்றதுன்னு இருக்குன்னு அந்தபடின்னு அதுல அர்த்தம். மேல வருஷத்திற்கு முன்னோருக்கும் ஒரு ஊழியக்காரர், நமக்கும் இறக்கம் கிடைச்சிருக்கே இல்லையா? இப்ப சொல்லுங்க, பேலையில யாரெல்லாம் பயணிக்கிறோம்? சேமும் கத்திற்கு தேவை, காமும் யாப்பீதும் கத்திற்கு தேவை. அன்று புறக்கணிக்கல. இதை கவனிக்கும் போது, பேலையை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ வீட்டில் சாயஞ்சிட்டு அப்படின்னு ஓடிடக்கூடாது. சேமோடு கூட காமும் யாப்பீத்தும் கழிவுறும்படிக்கு
எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஏதோ பேழையில 2 கூட்டத்தை சேர்த்து அடைச்சு அப்படி கிடையாது. நம்ம எதையுமே பலதரப்பட்ட ஜாதிகள் வர்றாங்க அப்படிங்கிறது அடிப்படையில் கிடையாது. கவனிச்சுக்கோங்க, அப்படி கிடையாது. இது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கு கிடைத்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்குள்ள புறஜாதிகளாகி உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செய்தார், சேர்ந்தே பயணிக்க வைக்கிறார் என்பதற்கு இந்த பேழை ஒன்றைதான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தார். ஜலம் இந்த பேழை, இதன் உயிர் தெழுதல் பிரியமானவர்களே. இந்த வெளிப்பாடுதான் பேதுருக்கு ஆண்டவர் காண்பித்தார். 1 பேதுரு 3 அதிகாரம் 20 மற்றும் 21. மீண்டும் அதை அழுத்தம் கொடுக்கிறேன். ஏன்னா இது அடிக்கடி தியானிக்கிறதுனாலும் எப்பவுமே மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆக இந்த ரோமர் 15க்கு வாங்க. அந்தபடின்னு சொல்லியிருக்கேன், தொடர்ந்து வாசிங்க. அந்தபடி 2 புள்ளி வச்சிருக்குதா, கோலம் வச்சிருக்கு, அப்படிதானே? வாசிங்க. இது நிமித்தம், பாத்தீங்களா, இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி, நான் புறஜாதிகளுக்குள்ளே, புறஜாதிகள் அதான் பழைய ஏற்பாடு வந்து ஜாதிகள் அப்படின்னு இருக்கும், இந்த புறஜாதிகள் இருக்கும். ரெண்டுமே என்னதான், ஒண்ணுதான், ஹீதன் தான் இருக்கு. ஜென்டைல்ஸ் அது ஹீதன் அர்த்தம். புறஜாதிகளுக்குள்ளே வாசிக்கல, உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதி இருக்கிறது. புறஜாதிகளுக்குள்ளே அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். உண்மை மன்னிக்கவும், உண்மை அறிக்கை பண்ணி உடைய நாமத்தை சொல்லி என்ன செய்வேன், சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே, அடுத்த வசனத்தை பாருங்க, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். இந்த பேழையை பார்த்துட்டு சொல்லுங்க, காம் யாப்பேத் என்பவர்களே சேமோடு, உண்மை தானே, சேமோடு களி கூறுங்கள். அந்த காட்சியை நம்ம பார்த்தாலே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏதோ 3 பேர் நினைச்சிடாதீங்க. ஒட்டுமொத்த பூமியினுடைய குடிகளை குறித்த பெரிதான ப்ளூ பிரிண்ட்ஸ், ஒரு பெரிதான தேவ திட்டம் அங்க அரங்கேறி நடந்து கொண்டே இருக்கிறது. இதனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு பிரம்மாண்டம்! இதைத்தான் இங்க கவனிக்கிறோம். புறஜாதிகளே, மேலும் புறஜாதிகளே, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். நான் ஆரம்பத்துல இப்ப இல்ல, இப்ப எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 8-9 மாசத்துக்கு முன்னால இருக்கும் நினைக்கிறேன், 7-8 மாசமா இருக்கும் நினைக்கிறேன். பிரஜாதியரோட யூதருடனே களி கூறும் பிரஜாதி எல்லாம் இவ்வளவு சத்தியங்களை பேசியிருக்கோம், இதே சத்தியங்களை. அந்த இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தேவனுடைய இறக்கத்தினால மற்ற இடங்களுக்கு போகிறதுக்காக பிரியமானவர்கள் இந்த சத்தியங்களுக்குள்ள வாங்க. உங்களுக்கு எனக்கு கிடைக்கப்பட்ட பெரிதான ஸ்லாக்கியத்தை கவனிங்க. எவ்வளவு பெரிய மேன்மை, ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. அந்த பேழையில பயணிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு ஜனங்களுடைய களி கூறுங்கள். காலனிஸ்திரி அதுல களி கூறுகள், அதோடு இணைஞ்சிடலாம். அந்த அப்பத்துல நானும் பங்கு கொள்வேன். ஆமா, அந்த பேழையில நீயும் பங்கு கொள்ள முடியும். அந்த பேழையில நீயும் பங்கு கொள்ள, உயிர்த்தெழுதலை பற்றி அந்த சத்தியம் இருக்கு, அந்த அப்பத்துல நீயும் பங்கு கொள்ள முடியும். அந்த உயிர்த்தெழுதலை பற்றி அந்த பேழை இருக்கிற அதுல நீயும் பங்கு கொள்ள முடியும். பெரிய வெளிப்பாடு. இதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஞானம் உண்டாவதாக. அதனால அவங்க கூட அவங்க அதை விட்டு வெளியேறதுக்கு கூட அதுக்கப்புறம் இருக்கு, சேம் நிலைநிறுத்தப்பட்ட மற்றவங்க தள்ளப்படுறாங்க. ஆமா, ஒரு காலகட்டத்தில் நாமும் தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தோம். எதிர்த்துல இந்த தொடர்ந்து பார்க்க போறோம். இங்க எழுதி இருக்கு, அவர் ஒரு சங்கீதம் பாடுவேன்னு சொல்லி எழுதியிருக்கு. சங்கீதம் 18வது சங்கீதம் 49 முதல்ல வாசில, 48 அதுக்கப்புறம் வாசிக்கலாம். சங்கீதம் 18 49 முதல்ல வாசித்துருங்க, அதுக்கப்புறம் 48 வாசிக்கலாம். இது நிமித்தம் கர்த்தாவே, இதையும் ஒரு கையில வச்சுக்கீங்கன்னா, ரோமர் 15, இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உண்மை துதித்து. சரிங்களா? அங்க ஜாதி இருக்கீங்க, புறஜாதிகள் நினைச்சிடாங்க, ரெண்டுமே ஹீதன் ஜென்டைல்ஸ். பயற்பாடுல புறஜாதி அல்லது ஜாதிகள் வந்துட்டாலே யாரிடம் குறிக்கும், யூதர் அல்லாத மற்ற ஜனத்தாரு குறிக்கும். அது ஒரு சந்தேகமா இருந்தா இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, எடுக்காதீங்க, வேற எங்கேயும் போயிரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது எப்படி போட்டிருக்கும், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானு இருக்கும். அந்த 2ஆம் சங்கீதத்தை நீங்க அப்போஸ்தலர்கள் எடுக்கும்போது, ஆதி திருச்சபையில் கையில் எடுக்கும்போது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை ஜெபம் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாரும் கேட்டு, ஏறதுடைய பயமுறுத்தலாம் கேட்டு, ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு என்ன சொல்லுவாங்க, புறஜாதிகள் கொந்தளித்து, ஆமா, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானு சொல்றாங்க இல்லையா? அங்க ஜாதிகள் தான் இருக்கு, இந்த புறஜாதிகள் இருக்கு. உடனே ஒரு கேள்வி கேட்க கூடாது. அதுல ஆறு சங்கீதம் வேற, சங்கீதம் வேறையா, 2 ஒரே சங்கீதம் தான். பயப்பாடுல அப்படி இருக்கும், ஜாதிகள் இருக்கு, புற ஜாதிகள் இருக்கு. அப்போ இங்க என்ன இடத்துல பாருங்க, இது நிமித்தம், அது அப்படியே இருக்கு. ரோமர் 15:8-9 இருக்கிற அப்படியே அந்த வசனத்தை பாருங்க, இப்படி எழுதி இருக்குதான். இது நிமித்தம்
வாசிங்க. இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். பாத்தீங்களா? உமது நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன். அங்க உமது நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதி இருக்கிறது. எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க, எழுதி இருக்கு. இது நிமித்தம் அப்படின்னு அங்கேயும் சொல்றார் 49. இது நிமித்தம் நம்ம எந்த வசனத்தை பார்த்தா எது நிமித்தம்ங்கிற காரணத்தை கண்டுபிடிக்க முடியும்? சத்தமா சொல்லுங்க. எந்த வசனம்? முந்தின வசனத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். வாசிங்க முந்தின வசனம் 48 வாசித்துருங்க. அதாவது சங்கீதம் 18:48. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். பாத்தீங்களா? அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். பாத்தீங்களா? விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். அதாவது சொன்னாரு இயேசு விடுவிக்கிறார்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா வீடு விற்கிறாருங்கிறது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதுக்குள்ள நான் போகல. விடுவிக்கிறார், வீடு விற்கிறாருன்னா நிறைய அப்படிலாம் போயிடுச்சு. பாருங்க, விடுவிக்கிறதும் தப்புவிக்கிறதுமான காரியத்தை தொடர்ந்துதான் சொல்றாரு. இது நிமித்தம் அந்த புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம். நீங்க ரெண்டையும் நினைச்சோன்னா இப்ப இங்க லிங்க் பண்ணணும், மேட்ச் பண்ணிதான் ஆகணும். இது நிமித்தம்னா எது நிமித்தம் நீங்க கேட்டுதான் ஆகணும். இது நிமித்தம்னா நீங்க எங்க வந்தா தெரியுமா? இங்க நீங்க பாத்தீங்கன்னா புறஜாதியார் இரக்கம் பெற்றாங்க. அப்போ அன்னைக்கு சேம்காம் யாப்போக்கள் எல்லாம் பயணிக்காங்க. எங்க இருந்து ஆண்டவர் அவங்களை விடுவிக்கிறார்? பழைய உலகம், பழைய மனிதர்கள், சோரம்பை கடந்த அந்த மனிதர்கள். எந்த மனிதர்கள் இருந்து தெரியுமா விடுவிச்சா தெரியுமா? நட்டுறது, கொள்றது, வியாபாரிகள் எல்லாம் கூடி இருக்கிறது, வியாபாரிகளுக்கான கூட்டம், வேற என்னது? அப்புறம் நட்டார்கள், கொண்டார்கள், அப்புறம் பெண் கொடுத்தார்கள். இந்த காரியங்கள் பார்த்தீங்களா? வியாபாரம், அப்புறம் குடும்பம், கல்யாணம், இதுதான். அப்படிதான் நோவா நாட்கள் நடந்துச்சு. அப்ப இந்த கூட்டத்துல இருந்து வேறு பிரிச்சல் பார்த்தீங்களா? அந்த வேறுமான பொய்யான மார்க்கத்திலிருந்து பொய்யான மார்க்கத்துக்குள்ள கிடக்கிற அந்த உலகத்தாருக்குள்ள இருக்கிற இந்த ஜனத்தை கர்த்தர் வேறு பிரித்தான். இதுதான் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம். எப்படி இரக்கம் பெற்றாங்க? அந்த இரக்கம் என்ன? அந்த இரக்கத்தை நீங்க பார்க்கணும்னா இங்க சங்கீதம் 18:48 சொல்லப்பட்டிருக்கு. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். வெளிச்சம். அவர் நம்மள விலைக்கு விடுவிக்கிறவர்னு சொல்லுங்க. சத்துருக்களுக்கு என்னை விலைக்கு விடுவிக்கிறன்னா இப்ப நான் என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எதுவும் இருக்கிறேன்னு அர்த்தம் சொல்லுங்க. என்ன ஒரு சத்துரு இதானுங்க அர்த்தம். சத்துருக்கள் நிறைய பேர் என்ன பிடிச்சு வச்சிருக்காங்க. இவர்களை பிடிச்சு அவங்களுடைய அடிமைத்தனத்துக்குள்ள, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன செய்யப்பட்டாகணும்? விடுவிக்கப்படணும். அப்போ அவர் தான் என்னை விடுவிக்கிற, சத்துருக்களுக்கு விலைக்கு என்னை விடுவிக்கிறவர் அப்படிங்கிற இந்த வெளிப்பாடு கிடைக்கும் போதுதான் புறஜாதியா அப்படி ஜனங்களோடு கூட களி கூறுகிற இடத்துக்குள்ளே வருகிறார்கள். புறஜாதிகளுக்குள்ளே சங்கீதம் பாடுவேன். இன்னைக்கு எதுக்காக சங்கீதம் பாடுறாங்க எனக்கு தெரியல. பாட்டுலாம் நிறைய பாடுறாங்க, எதுக்கு பாடுறாங்கன்னு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது இது நிமித்தம். எது நிமித்தம் தெரியுமா? என் மேல் இருந்த அந்த எகிப்தின் அந்த கட்டை, அடிமைத்தன வீட்டில் கட்டை, பார்வோன் என்கிற அந்த மனிதனுடைய அந்த அடிமைத்தன முகத்தை கர்த்தர் என்னை விட்டு விலக்கி என்னை விடுவித்தபடியா. அது மட்டும் இல்ல, தப்புவிக்கிறவரான்னு சொல்றார். அழகா சொல்றாரு. என்ன வெளிச்சம் கிடைக்கு பாருங்க. என்ன செய்கிறாரா? அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமா எழும்புகிறவருடைய மேல் என்னை நீ உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை என்ன செய்கிறேன்? தப்புவிக்கிறேன். கொடுமையான மனுஷன் பார்வோன் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பெரிய கொடுமையான மனுஷன். பஸ்கா மூலமா அவங்க எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க. எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கொடுமையான மனுஷன் உலக மனுஷன் நீங்க பாக்குறாங்க. சத்துருக்கே ஆண்டு ஸ்நேகிதன்னு சொல்லியிருக்கிறார். இது எப்படி இங்க விளக்கப்படுறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த கொடுமையான சத்துருக்கள் இதெல்லாம் சொல்லும்போது முரட்டு சுபாவங்கள் இது எல்லாரும் எதுக்கு அடையாளமா இருக்காங்க அப்படின்னா, இப்ப ரத்த பிரியரை என்ன பார்த்தார் தாவீது, உங்களுடைய சத்துருக்கு உண்மை இருக்கிறது நானும் முழு பகையை பகைக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. செய்ய முடியுமா? நம்ம தேவனை பகைக்கிறோம், நம்மளும் பகைக்கலாமா? பகைக்க கூடாது. நீங்க அந்த இடத்துல எடுக்காதீங்க. உண்மையாகவே அந்த கொடுமையான அந்த சத்துருக்கள் என்று சொல்வதெல்லாம் இப்ப நமக்கு எது சத்துருங்க கேட்டா, உண்மையிலே நாடகமும் சினிமாவும் ஒரு பெரிய சத்துரு தான். நம்மளை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு அது ஒரு பெரிய சத்துரு.
பொய், கெட்ட வார்த்தை, புரணி பேசுவது, மற்ற பொல்லாத இந்த துர்க்குணங்கள், மாம்சக்கிரிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களா இருந்து நம்மளை பிடித்து வைத்திருக்கிறது, விடுதலை இல்லை. இப்ப அவர் தான் விடுவிக்கிறவர் அப்படிங்கிற அந்த வெளிச்சம் எனக்கு கிடைக்கும். இந்த வெளிச்சம் கிடைக்கும் போது அங்க சொல்ற பாருங்க, இது நிமித்தம். அப்ப பவுலும் அந்தபடி இது நிமித்தம் என்று சொல்லுகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதா, நீங்கள் நானும் சத்துருக்களுக்கு விலைக்கு நீங்களாக்கப்படுவது, நீங்கள் நானும் சத்துருக்களுக்கு விலைக்கு நீங்களாக்கப்பட்டு விடுவிக்கப்படுவதுதான் உண்மையாகவே இறக்கம் பெற்றதுக்கு அடையாளம் அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டு சத்தியம் தெளிவா பேசுது. மற்றபடி நீங்க வேற எதுவும் எனக்கு இதை கிடைச்சிட்டு அப்படிங்கிறனால இறக்கம் கிடைச்சிட்டு நினைச்சிருந்தீங்க, அது இறக்கம் இல்லை, அது இறக்கம் இல்லை. பைபிள் என்ன சொல்லுது எனக்கு அப்படிங்க, இது நிமித்தம் தான் நான் சங்கீதம் பாடுவேன்னு சொல்ல. ஒரு அன்னைக்கும் பாருங்க, இந்த நோவின் தொழில் இந்த கூட்டத்தார் ஒன்றிணைந்து பயணிக்க முடியுது அப்படின்னு சொன்னா, எந்த டிஸ்டர்பன்ஸ், தொந்தரவும் இல்லாமல், எந்த சந்தடியும் இல்லாமல், எந்த ஒரு கூச்சலும் இல்லாமல், எந்த மனுஷனுடைய எனது எந்த மனுஷனும் கைப்பிடிக்க முடியாது இல்லாமல் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் அப்படின்னா, ஆண்டு முதல்ல என்ன செய்யறது பார்த்தீங்களா, சத்துருக்களுக்கு விலக்கி நீங்களாக்கிதான் ஆண்டு இதுல பயணிக்க வைக்கிறார். அதனாலதான் அவர் சொல்ல முடியும், தைரியமா சொல்றார், மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு என்ன செய்யுங்க, நீ போகலாம். ஏன்னா என்ன செஞ்சிட்டாரு, செய்யமே காம் யாப்பைத்தே உங்க அத்தனை பேரையும், உங்க இரு திறத்தாரையும் ஆண்டு என்ன செஞ்சார், பொல்லாத அந்த உலகத்திலிருந்து, உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்திருக்கிறார். எவ்வளவு நன்மையானது பாருங்க. அதனாலதான் அவர் சொல்றார், இது நிமித்தம் மறந்துறாங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆஃப் திஸ், ஆங்கிலத்தில் சொன்னா பிகாஸ் ஆஃப் திஸ், இது நிமித்தம். இது நிமித்தம் தான் புறஜாதிகளுக்குள்ள சங்கீதத்தை கர்த்தர் வெளிப்பட பண்ணினா. அதுல யாராவது பாட்டு தந்தார் அப்படின்னு சொன்னா நான் அதிகமா நம்ப மாட்டேன். பாட்டு தந்தார் அப்படின்னா நீங்க பாட்டு பாடலாம், ஆனா நீங்க பாடல் பாடுறீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலே புறஜாதிகளாகி நமக்குள்ளே ஒரு சங்கீதம் வருது. சங்கீதங்கிறது பாடல், இது இந்த சங்கீதம் நினைச்சிடாதீங்க, சங்கீதங்கிறது பாடல். அதான் சங்கீதம் பாடுவேன் என்று நினைச்சிருக்கு எழுதி இருக்கிறது. அப்ப பாடல், நீங்க பாடுறதுக்கு முகாந்திரமே என்ன அப்படின்னு கேட்டா, அவர் என்னை என்ன செய்திருக்கிறார், எல்லா சத்துருக்களிலிருந்து என்னை விடுவித்தார். அதனால்தான் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை கவனிச்சிருக்கீங்களா, நம்முடைய எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் வாஷிங் மிஷின் தந்தார், கிரைண்டர் தந்தார், மிக்சி தந்தாருங்கிறதுக்கு ஸ்தோத்திரிக்க மாட்டோம். எதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரே பாவியாய் இருந்தேன், எகிப்து அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து என்னை விடுவித்தீரே, பாவியின் துரோகியுமா இருந்தேன், எனக்கு இறக்கம் பாராட்டினீரே. பாத்தீங்களா, இந்த இறக்கம் கிடைத்தது நிமித்தம் தான் அழகா போட்டிருக்கு, அந்தபடி அந்தபடி. அப்ப உறுதியாக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, உறுதியாக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன நம்ம கவனிக்கணும். உங்களுக்கும் எனக்கும், யூதர்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து உறுதியாக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்ன, அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் சத்துருக்களிலிருந்து விடுவிக்கிறார். அன்னைக்கு பஸ்கா அனுசரிக்கிற நிமித்தம் அங்க என்னதான் நடக்குன்னு நினைச்சீங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குடி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிலைதான் அனுசரிச்சாங்க. அது அனுசரிக்கப்படுது அப்படின்னால அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா, பஸ்கா அப்படின்னாலே ஆங்கிலத்துல பாஸ் ஓவர் அப்படின்னு அர்த்தம். பாஸ் ஓவர், பாஸ் ஓவர் அர்த்தம் என்னன்னா கடந்து போகுதுன்னு அர்த்தம். பாசிங் ஓவர். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும், ஐ எம் பாசிங் ஓவர் த பிரிட்ஜ் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், நான் அந்த பாலத்தை கடந்து போகிறேன்னு அர்த்தம். ஐ எம் பாசிங் ஓவர் த ரோடு, I'm passing over the road விட I'm passing over the bridge அப்படின்னு சொல்றது சரி. இப்ப ஒரு பாலத்தை நான் கடந்து போகிறேன் அப்படின்னா, கடந்து போகுதல், நீ எதை கடந்து போகிற, பஸ்காவுடைய அர்த்தம் என்ன, நீ எதை கடந்து போகிற, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவனுடைய மேன்மை என்ன, மகத்துவம் என்ன, அதனுடைய அதற்கான முகாந்திரம் என்ன, நீ பார்வோனையும் உடைய சேனை அடிமைத்தனத்தை கடந்து போகிறார், உன் சத்துருக்களை கடந்து போகிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த தேசத்தை சத்துருக்கு, சத்தமா சொல்லுங்க, எகிப்து தேசத்தா சத்துருக்களா இருக்காங்க, கொட்டுமப்படுறாங்க. இப்ப கொடுமையானவனை கைக்கு தப்புவிக்கிறாரோ இல்லையா, இந்த வெளிப்பாடு எப்பெல்லாம் கிடைக்கும், பஸ்கா. இது நிமித்தம் புறஜாதிகளுக்குள்ள சங்கீதம். அந்த கர்த்தர் நம்ம பாடல் பாடி ஏன் மகிமைப்படுத்துகிறோம், இது இந்த முகாந்தாரம் தெரியும், சத்துருக்களுக்கு விலைக்கு நீங்கள் அக்குகிறா. அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கிடைத்த மேலான ஸ்லாக்கியம் தான் பிரியமானவர்ல. இது அன்னைக்கு மட்டும் சேம் கம் ஞாபகத்து மட்டும் அந்த உலகத்தாரோடே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாருங்களேன், வேறு பிரிக்கிறார், என்னை விலைக்கு, என் சத்துருக்களுக்கு என்னை விலைக்கு. உண்மைதானே, சேம் கம் யாப்பைத்து அந்த சத்தத்தை கீழ்ப்பிடிவங்களா இருக்காங்க. பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாரும் அந்த சத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கீழ்ப்பிடிய மாட்டாங்க. அப்போ எது ஆயிட்டாங்களா, அவங்களும் இவங்களும் ஒண்ணு சேர முடியல. பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட சத்துருக்கள் சத்துருக்கள் ஆயிட்டாங்க.
இந்த சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவர், அழகாக தப்புவித்து பேழைக்குள்ள கொண்டு போகிறார். இதனாலதான் சொல்றார், புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். அதுவும் எங்க இருக்கு? அதுவும் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கான் பாருங்க. ரோமர் 15வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல போட்டு பாருங்க. அது சொல்லிட்டு, மேலும் புறஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், நீ ஜனங்களை எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். எங்க இருக்கு அப்படின்னா சங்கீதம் 117ஆம் சங்கீதம், மொத்தமே 2 வசனம் நினைக்கிறேன். அதுல 1ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 117ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். பாத்தீங்களா? இந்த வசனத்தை அப்படியே இங்க கொண்டு வந்துட்டேன். அடுத்த வசனத்தை வாசிருங்க. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. இப்ப இதுதான் நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. அந்த கிருபை அடுத்து என்னங்கிறத நான் சொல்றேன், வாசிங்களா? கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா போடணும்? நேர்த்தி எழுதுங்களா? 2 தான். 2 கூட்டத்தையும் அடிச்சு 2 கூட்டத்தையும் காமிச்சு கொடுத்தேன். நல்ல கவனிங்க. ஜாதிகளே அப்படின்னு சொல்லும் போது இது புறஜாதிகளுக்குரிய. அவர் நம்மேல் வைத்த கிருபை, நம்மேல் அப்படிங்கிறது சொல்லும் போது இப்ப 2 கூட்டத்தையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது யார் எழுதுறா? சங்கீதம் அப்படிலாம் சொல்லும் போது இது எங்க பாடப்பட்டுச்சு நினைக்கீங்க? இது வந்து சங்கீத தாவீதுடைய காரியமா இருக்கலாம், தாவீது சங்கீதமா இருக்கலாம், ஆசாபு கூட ஏதோ ஒண்ணு. அவர் சங்கீதக்காரன் அன்னைக்கு எங்கதான் பாடினாங்க? எந்த ஆலயத்துல பாடினாங்க? எருசலேமில் உள்ள தேவாலயம். அப்ப இது யூதர் மத்தியில் உள்ளது தானே. இதனுடைய ஆரிஜின், இதனுடைய தோற்றம் எங்க உள்ளதுதான்? யூதர்கள். இப்ப சொல்றார், அவர் நம்மை வைத்து கிருபை பெரியது. பிற ஜாதிகளும் சொல்றாரு. நான் சொல்லிட்டேன், ஜாதிகள் புறஜாதிகள் ஒண்ணுதான். ஜாதிகள் மட்டும் குழப்ப கூடாது. அப்போ எவ்வளவு ஒரு மகத்துவம் பாருங்களேன். அவர் நம்மை வைத்து கிருபை பெரியது. இதை நான் அறிய வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உண்மைக்கு ஆங்கிலத்துல ட்ரூத் இருக்கும், கிருபைக்கு கிரேஸ் அண்ட் ட்ரூத், கிருபையும் சத்தியமும். உண்மைக்கு இன்னொரு பேர் தான் சத்தியம். அப்ப கிருபையும் சத்தியம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா வெளிப்பட்டதை காண்பிக்கிறது பிரியமானவர்களே. அதனால எல்லாருக்கும் தெரியும், யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுடைய அவருடைய பிறான குமாரனுடைய ஒரே பிறானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று சொல்லியும் அதே வசனத்துல நீங்கள் நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் கிருபை சத்தியங்கள் இங்க வெளிப்படுது. கிருபை சத்தியம் வெளிப்படுத்தப்படுது. நம்ம வைத்த கிருபை கர்த்தரின் உண்மை மிகுந்த சத்தியம் தான். நிச்சயமா ட்ரூத் அப்படிதான் இருக்கு. என்கிட்ட பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமையும் கடன் உண்டாவதாக. அப்ப ஏன் இந்த இடத்துல குமாரனை குறித்த வெளிப்பாடு வருதுன்னு கேட்டா அதுக்கு மேல அதைத்தான் பவுல் சொல்றாரு. பவுல் மூலமா ஆவியானவர் வெளிப்படுத்த ரோமர் 15ஆம் அதிகாரத்துல பிரஜாதிகளே அவருடைய ஜனங்களுடைய கூட களி கூறுங்கள் என்று என்கிறார். மேலும் மேலும் சொல்லிக்கிட்டே இருக்காரு பாருங்க. ஏன்னா வந்துகிட்டே இருக்கு, விட மாட்டுக்காரு. இன்னும் இன்னும் மேலும் என்னதுமா, இன்னும் கூடுதலா இன்னொரு விடல பாருங்க. அடுத்து சொல்றாரு 10ஆம் வசனத்துல மேலும் பார்த்தா 11லயும் மேலும், 8லயும் மேலும் வந்துட்டு 10லயும் மேலும், 11லயும் மேலும், 12லயும் என்னதான் மேலும் போட்டிருக்குன்னா மேலும் ஏசாயாவும் சொல்றாராம். சங்கீதக்காரன் மட்டும் இல்ல, ஏசாயாவும் சொல்றாராம், பிரஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதி மன்னிக்கும், மேலும் ஈசாயின் மேலும் பிரஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார். அடுத்து பிரஜாதியர் நம்பிக்கை வைப்பார். சொல்லுங்க, ஈசாயின் வேர் யார்? ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடன் காண்பிக்கிறார். அது என்ன ஈசாயின் வேர் இருக்கு? டைரக்டா தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லியிருக்கலாங்க. ஏன் ஈசாயின் வேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. அதான் ஈசாயின் வேரும் பிரஜாதியாரை ஆளும்படிக்கு தோன்றுவாங்க காண்பித்துக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவருடைய ஆளுகை செய்யும். அவர் சேவை மட்டும் இல்ல, காம் யாப்பைத்து, இந்த 3 பேரையுமே இந்த பேரை தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கு. இதான் இந்த ஈசாயின் வேர். நீங்க நம்பதான் சரி நம்பாட்டாலும் சரி, பேதுருக்கு வெளிப்பாடு கிடைச்சதுனாலதான் இவ்வளவு தைரியமா பேச முடியும். இன்னும் முடியாது. பேதுரு அந்த பேழைய, அந்த ஜலத்தையும் பேழையும் எதுக்கு அடையாளமா காமிச்சு கொடுக்குறாரு? ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா. அதான் அந்த ஞானஸ்தானம் எது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுது, அதோடு கூட உயிர்த்து, அவரோடு கூட எழுந்திருப்பு. இதுக்கு அடையாளமா காண்பித்து கொடுத்தனால இவ்வளவு தைரியம் பேசணும்.
அப்ப ஈசாயின் வேறுமானவுடைய ஆளுகைக்குள்ளே புறஜாதிகளும் இருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை நீங்களும் நானும் பார்க்கணும். அதனால்தான் இந்த வெளிச்சத்தை நம்ம எல்லாரும் தெரியும். ஈசாயின் வேற குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா 11ஆம் அதிகாரத்திற்கு நீங்க தாராளமா முதல் 2-3 வசனங்களை வாசித்து பார்க்கலாம். ஈசாயின் அதுல இருந்துதான் ஒருவர் தோன்றுவார். அப்ப அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானத்தின் மூலம் படைத்த தேவன். வார்த்தை சகலம் சசிவர். அந்த வார்த்தை மாம்சமாகி எங்க மாம்சமாகிறார்? பென்யமீன் கோத்திரத்திலேயா அல்லது தான் கோத்திரத்திலேயா? எந்த கோத்திரத்துல? யூதா கோத்திரத்தில். அப்ப யாருடைய வேர் தான் இது? ஈசாயின் வேர். எப்படி பிரம்மாண்டம் பார்த்தீங்களா? உங்களை என்ன அங்க கொண்டு வர பாருங்க. அவர் ஈசாயின் வேறுமானவர் தான். ஈசாயின் வேறுமானவர் தான் புறஜாதிக்கு ஆளும்படிக்கு தோன்றுவாராம். இந்த பேழைக்குள்ளதான் அவங்க இருந்தாங்க. புதிய உலகத்துக்கு போற வரைக்கும் எதுக்குள்ளதான் இருந்தாங்க? இந்த பேழைக்குள்ளதான் இருந்தாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேழைக்குள்ளதான். அப்ப அன்னைக்கு மரித்து போன அத்தனை பேருமே யாரை குறிக்காங்க தெரியுமா? இந்த உடன்படிக்கையின் சத்தியம், இந்த உயிர்த்தெழுதின் சத்தியத்துக்குள்ளே உட்படாதவர்கள். நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன், கணி கொடுத்தேன், என்ன தேவன் ஆசிரியர் பாருங்க, எனக்கு கார் கிடைச்சிருக்கு. நீங்க நிறைய பேர் நினைக்காங்க. எப்படி ஈஸியா வந்துச்சுட்டா பாத்தீங்களா? ஏன் இயேசு கிறிஸ்து அவரும் தாழ பணிஞ்சிருந்தா காரா பெரிய பெரிய மாட மாளிகைலாம் கிடைச்சிருக்குமே. நான் எனக்கு இஷ்டமானவங்க நான் கொடுக்குறேன்னு சொல்றேன். இதெல்லாம் எனக்கு ஒரு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இஷ்டமானது நான் இவங்களை கொடுக்குறேன். பணிந்துட்டா போதும், நான் கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய பேர் பணிந்தானே வாங்கிட்டு போறாங்க. ஏசு கார்த்திகை வீடு தருவான்னு சொல்லி தானே வாங்கிட்டு போறாங்க. இது வேற சொல்ற விதத்தை பாருங்க. நான் ஜோமன்னே ஆண்டு எனக்கு தந்தா எப்படி பாருங்களேன், எவ்வளவு வஞ்சிச்சு வச்சுட்டா பாத்தீங்களா? இப்ப நம்முடைய ஓட்டு எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த சத்தியம் தான். அதனாலதான் பாருங்க, பேழையின் கதவை இவங்க அடைக்கிற மாதிரி வைக்கல, அவரே அடைச்சிட்டார். அவ்வளவுதான் ஒரு கர்த்தர் பேழையின் கதவை யாரும் அடைச்சார்? கர்த்தர் தான் அடைச்சார். அந்த அளவுக்கு பேழை செய்யப்பட்டிருக்கு. முழு கண்ட்ரோல் அவர் கையில இருக்கு. இப்ப இவங்க அடைச்சு என்ன செஞ்சிருவாங்க? இடையில திறந்துருவாங்க. இடையில திடீர்னு அங்க ஒரு பேருங்க பொருளா போடுவாங்க. அந்த ஓடியும் இல்ல, அங்க ஏதோ ஒரு முக்கியமான வர்றாங்க, லேச கை வைக்க வேண்டாம், தப்பு விழுந்துருவாங்க. திடீர்னு கதவை திறந்து ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு கதவை இவரே அடிச்சிட்டார். ஒருவரும் போட்டக்கூடாதபடிக்கு ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு சொல்லுங்க, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் படிக்கணும், திறந்துடக்கூடாது. முழு கட்டுப்பாடு அவருக்குள்ளதான். அந்த மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இந்த சத்தியத்துக்குள்ளதான். இவங்க நினைப்பாங்க, ஒருவேளை எங்க 3 பேருக்குள்ள நினைச்சு ஒருவேளை இப்ப ஒரு மனாதுமான இவ்வளவு நாள் இங்கேயே இருக்கும், யாம சிலுவை இதே சித்தானா கொஞ்சம் கதவு திறந்துடுங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லி அப்படி வெளியே போன காகத்தினுடைய நிலைமையை பார்த்தீங்களா? சண்டிங் அடிக்கிற மாதிரி வந்துருச்சு. நாங்க நிறைய பிரேதங்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சண்டிங் அடிக்கிற மாதிரி இருந்துருச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த உலகத்துக்கு புது உலகத்துக்கு நம்ம போகிற வரைக்கும் புதிய வானம் புதிய பூமி என்ற அந்த ஒரு மேலான அரசாட்சி, அந்த அரசாட்சிக்குள்ள போகிற வரைக்கும் நீங்களும் நானும் இந்த பிள்ளைகள் வெளியே விட. அதனால அவரே பூட்டிட்டார். அவர் நமக்கும் இந்த சத்தியங்களை வைத்து அவரே என்ன செய்ய நான் பூட்டி விட்டான். நீ யாரும் திறக்க முடியாது. நீ தயவு செய்து மாம்சத்துக்கு இடம் கொடுத்துறாங்க. ஒருவேளை அவன் கேட்கலாம், நான் வேலைக்கு உள்ள இருக்கிறதுனால நான் காட்டுக்குள்ள போயிருந்தேன், அங்க போயிருந்தேன், எல்லாம் சொல்லதானே செஞ்சிருப்பாங்க. நாங்க எங்கெல்லாம் சுத்தி வந்தோம், அந்த மீட்டிங் அங்க போயிருவேன், வாசல் அங்க போயிருவேன், ஜாமக்கர் ஜபன் அங்க போயிருவேன், திருமணம் ஜபன் அங்க வேன் முடிஞ்சு போயிருவேன், என்னென்னலாம் போய்கிட்டு இருந்தேன். ஒரு குண்டுக்குள்ள போட்டு அடைஞ்சிட்டீங்களே, இதுக்கு மேல அவன் திரும்ப வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன நிச்சயம்? மரண நிச்சயம். இதுக்கு மேல அக்கினி பெருவில பெருவில எங்கேயாவது ஓட நினைச்சுன்னா அவன் மரண நிச்சயம். நான் பயமுறுத்தல, மிரட்டல, உருட்டவும் இல்லை. இந்த சத்தியம் சொல்லுது. இந்த இடத்துக்கு வந்து பிரியமானோர்ல, இதுக்காக தான் ஈசாயின் வேற அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். இந்த சத்தியம் தான் ஈசாயின் வேர். அவர் உங்களுக்கு எனக்கு மாம்சமானா இந்த வெளிச்சத்துக்குள்ள வழங்க பிரியமானவர்கள, இந்த வெளிச்சத்துல தான் கலி கூறுகிற தேவன் வச்சிருக்கிறார். இந்த வெளிச்சத்துலதான் நீங்கள் நான் இறக்கம் பெற்றிருக்கிறோம் என்பதை வச்சிருக்கிறார். இந்த வெளிச்சத்துலதான் நீங்கள் நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்கிற காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த வெளிச்சத்துலதான் ஒட்டுமொத்த சத்துருக்கள், நம்மளுக்கு விரோதமா நிற்கிற ஒட்டுமொத்த சத்துருக்களுக்கு விலக்கி நம்மளை விடுவிக்கிறவரா, கொடுமையான மனுஷனுக்கு தப்பு வைக்கிறவரா இவர் இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஜெபமனோமா, அன்றுவரே எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் அப்பா. அன்றுவரே பிரஜாதிகளுக்குரிய சங்கீதம் என்கிற தலைப்புல உடைய சத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி
தேவனை மகிமைப்படுத்துவோமா? 150 நாள் இல்ல, எத்தனை வருடங்கள் இருந்தாலும் இதுக்குள்ள இருந்தே ஆக வேண்டும். இதை தாண்டி வெளியில எவ்விதமான இடத்திலும் தப்பிக்கொள்வதற்கான போக்கு இல்லை, இல்லவே இல்லை. இந்த சத்தியத்தை தாண்டி ஜீவன் பெறுவதற்கு வேறு வழியே இல்லை. நல்ல துதிச்சாங்க போயிடலாம், ஆஹா போக முடியாது. நான் அப்படி இப்படி எதையும் செய்ய முடியாது. இந்த சத்தியத்துக்குள்ளதான் ஜெபம், துதி, ஊழியம் எல்லாம் இருக்கும். நான் ஜெபத்துக்கும் துதிக்கிறதுக்கும் நான் எதிரி கிடையாது, அந்த எதிரி கிடையாது. உபவாசத்துக்கு எதிரி கிடையாது, ஊழியத்துக்கு எதிரி கிடையாது. நல்ல கத்தருக்கு ஊழியம் செய்யலாம், நல்ல கத்திர ஸ்தோத்திரிக்கணும், நல்லா கத்திரக்குள்ள நல்லா ஜெபிக்கணும், எல்லாம் வேணும். அது நீங்க பேடிக்குள்ள இருந்தா செய்யணும். வெளியில செஞ்சீங்கன்னா மரணம் நிச்சயம். இந்த அனுபவத்துக்குள்ளதான் எல்லாரும் ஜெபம் பண்றதுனால இருக்கட்டும், எல்லாம் இந்த பேடிக்குள்ளதான், வேற இடத்துக்குள்ள போக கூடாது. வேற சத்தியத்துக்குள்ளாக நீங்கள் எதை செய்தாலும் அது மரணத்துக்கு எதுவானது. ஈசாயும் வேறுமானவர். நம்ம யாரையும் செய்து கொடுப்போமா? பிரஜாதிக்கு ஆளும்படிக்கு அவர் தோன்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. யாரும் என்னை அவர் ஆளுகிறாரா? இந்த பெண்களுடைய முழு கண்ட்ரோல். கதவை பூட்டிட்டாரு. ஆமாண்டவரே, அப்பா நீங்க அதை பூட்டிக்கலாண்டவரே. திறந்த வாசல் எங்கெங்கேயும் ஓடுறாங்களே ஜனங்கள். வேண்டாண்டவரே, பூட்டிருங்கப்பா. எங்களுக்கு விடுதலை வேணும்னா எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லாண்டவரே, வேண்டாண்டவரே. குமாரனுக்குள்ளதான் அந்த விடுதலை. குமாரனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ளதான் எங்களுக்கு அந்த ஜீவன். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. என்னை பாராட்டின உமதம் கேடாயும் செய்திடுவே நரகாக்கினையே நின்று மீட்டு சுத்த கிருபையை நித்தம் பாடுவே. மாபாவியம் என்னை நினைக்க மன்னான மாபாவியம் எல்லாரும் சொல்லுவோம். அப்படி ஜாதியாரும் இறக்கம் பெற்றதினால் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த வழி இது நிமித்தம் தேவதூரிலும் மகிழ்ந்தனா என்னை மாற்றி நலந்தை துதிப்பேன். தேவதூரிலும் மகிழ்ந்தனா என்னை மாற்றி நலந்தை துதிப்பேன். எங்கும் கால்கள் செருக்கிடும்போது தள்ளுக்கல்வி தள்ளித்தாங்குகிறேன். மனபாரத்தில் சோர்ந்திடும்போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறேன். மனுஷனம் எங்கள் கால்கள் சறுக்கிடும்போது பலுக்கல்வி தள்ளித்தாங்குகிறேன். மனபாரத்தில் சோர்ந்திடும்போது ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறேன். மாபாவியம் என்னை நினைக்க என்னை நினைக்க தேவ
நன்மை துதி இயேசுவே இயேசுவே அந்த சிலுவைக்கு எங்களுக்காக சிந்தினை கொடுத்தார்கள். ஈசாயின் வேதம் எங்களுக்காக வெளிப்பட்டு எங்களால் இனி செய்யும்படி தேர்ந்தெடுத்து சொல்லுகிறோம். கொடுத்தாடும் செய்தே மாப்பாவியம் மாப்பாவியம் இன்னும் நினைக்க சேர்ந்து காவல் யாப்பிற்கு ஒன்றாய் பயணிக்கும்போது அவரிடம் சகோதரியாகிய நீங்களோடு கூட பிரச்சாரங்களாகிய நீங்களும் நானும் இதே சத்தியத்தை ஒன்றாய் பயணிக்கும்படி துதிப்போமா? மூலமாய் மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் எவ்வளவு தெளிவாய் சத்தியங்களை காண்பித்து கொடுத்திருக்கிறேன். கதவை கர்த்தர் அடைத்தார். நன்றி ஆண்டவரே. இந்த பேருக்கு சொந்தக்காரர் அவர்தான் அடைத்திருக்கிறேன் ஆண்டவரே. வெளியே வந்துடக்கூடாதுப்பா, வந்துடக்கூடாது. இதே சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. வெளியே இருக்கிற அத்தனைகளும் ஆண்டு போவார்கள். தேவனே, நான் காலத்தில் நடந்து போல மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடக்கும் என்று சொன்னீங்க. ஆமாண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு தேவை? கர்த்தருக்கு கிடைத்த வெளிப்பாடு, அப்போஸ்தலன் பவுல் கிடைத்த வெளிப்பாடு, பேதுரு கிடைத்த வெளிப்பாடு, ரோமாபுரி சபைக்கு கிடைத்த வெளிப்பாடு எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முத்தவன் வீட்டில் இருந்த போதிலும் ஆசை அழித்து விட்ட துன்மார்க்கமாய் தேசிகளுடைய ஆசை அழித்து விட்ட இளையவன், பிந்தி பிறந்தவன், பிந்தி ஏற்படுத்தப்பட்டவன், அவனையும் அரவணைத்து மட்டமாய் இருந்த அந்த முத்தவனையும் கூட சமாதானப்படுத்தி நாம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம் சொல்லி இதை கண்டித்து கொடுக்கும் போது, ஆமாண்டவரே, மூத்தவர்களாகிய யூதர்கள், அதற்கு பின்பு வந்த இளையவர்களாகிய பிரஜைகளாகிய நாங்கள், ஆமாண்டவரே, இருதரத்தால் உண்டாக்கினீரே இந்த சந்தோஷத்துக்காய் ஸ்தோத்திரம். கலிகூறுங்கள், பிரஜாதிகளை அவருடைய ஜனங்களோட கூட கலிகூறுங்கள். மூத்தவனே, மூத்த குமாரனே, இளையகுமாரனோடு சேர்ந்து சந்தோஷப்படு, கலிகூறு. சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இருதயத்தால் உண்டாக்குகிற உடைய சொல்லி பற்றிய உபதேசத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து எங்களையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்திற்கு அழைத்திருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் தொடர்ந்து இந்த சத்தியங்களே நிலைத்திருக்க இந்த பேரையில மாத்திரம் தான் நாங்கள் பயணிக்கணும். There is substitute. There is no substitute at all except the ark of Noah. Except the ark of Noah. There is nothing substitute for us. There is nothing, there is no substitute for us to be saved except the ark of Noah. Noah பேரை தவிர்த்து மரணம் அடக்கம் வைத்தவர்களுக்கு ஒப்பனையாயிருக்கிற இந்த நோவாவின் பேரையை தவிர்த்து நாங்கள் தப்பிக்கொள்வதற்கு வேறு எந்த வழியும் இந்த உலகத்திலே, இந்த பூமியின் எந்த மூலையிலும் இல்லை என்பதை
எங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உண்மை தவிர எங்களுக்கு ஒரு வழி இல்லை. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னாலே எல்லாம் ஒருவனுக்கு பிதாவிடத்தில் வரான் என்று யோவான் 14:6 சொல்லப்பட்டது போல. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, தவிர வேற வழி இல்லை. இந்த பிழை தவிர அடக்கம், நம்முடைய மரணம், நம்முடைய அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றுகிற அந்த விசுவாசத்தை தாண்டி வேற வழி இல்லை. தொடர்ந்து இப்படிப்பட்ட பிழைகளை நாங்கள் பயணித்து, இப்படிப்பட்ட சத்தியங்களை கொண்டிருக்கிற, ஒப்பனையாய் கொண்டிருக்கிற இந்த பிழைகளை நாங்கள் பயணித்து நம்முடைய ராஜ்யத்துக்கு கடந்து வர உதவி செய்யுங்க. அது இருக்கிற இந்த சத்தியத்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் நம்மளோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.